வணக்கம் டு ஆல். ஐ எம் வினோத் குமார் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அப்போமிக்சிஸ் பாலியம்பிரானி பார்த்தோஜெனிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துருப்போம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனுங்கிறது ஃபுல் வந்து கேமிட்டோட இன்வால்மெண்ட் மூலம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது. அதில் மொத்தம் 2 ஈவெண்ட் நடக்குது. ஒன்று வந்து கேமிட்டோஜெனிசிஸ், செகண்டு வந்து சின்காமி ப்ராசஸ் அப்படின்பாங்க. இல்லை கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ், அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அண்ட் தென் மெகாஸ்போர் மதர் செல்ஸ். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் இருந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மேல் கேமிட்டும், அதே மாதிரி டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மெகாஸ்போர் மதர் செல்ஸில் இருந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமிட் வந்து 2 ஃபார்ம் ஆகும். இந்த 2 மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூசன் ஆகக்கூடிய ப்ராசஸை வந்து சின்காமி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து அந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 3 ஸ்டேஜஸ் பற்றி பார்த்துருப்போம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 3 ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் உடைய ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இதில் அப்போமிக்சிஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போமிக்சிஸ் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் வந்து கேமிட்டோட இன்வால்மெண்ட் மூலம் நடக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ கேமிட்டோட இன்வால்மெண்ட் மூலமாக நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்பிமிக்சிஸ் அப்படிங்கிறது காமனாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளவரிங் பிளான்ஸில் நடக்கும். அதாவது கேமிட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பீசிஸில் வந்து கேமிட்டோட இன்வால்மெண்ட், அதாவது வந்து மியாசிஸ், சின்காமி, இந்த 2 ப்ராசஸ் இல்லாமல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமிட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல், அதாவது யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அந்த ப்ராசஸ் நடக்காமல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அது வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்போமிக்சிஸ் அப்படிங்கக்கூடிய டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா விங்க்லர் அப்படிங்கிறவர் எப்போன்னு கேட்டிங்கன்னா 1908 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் செக்ஷுவல் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மியாசிஸ், சின்காமி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து காமனாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அண்ட் தென் பஞ்சனன் மகேஸ்வரி அப்படிங்கிறவர் இந்த அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்லதை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று வந்து ரெகரண்ட், இன்னொன்று வந்து நான் ரெகரண்ட். அதாவது ரெகரண்ட் அப்படிங்கிறது வந்து மீள் வகை கருவுரா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெகரண்ட் அப்படிங்கிறது வந்து மீளா வகை கருவுரா இனப்பெருக்கம் அப்படின்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னு ரெகரண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெகரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து வெஜிடேட்டிவ், இன்னொன்று வந்து ஏகாமஸ்பெர்மி. அதாவது ரெகரண்ட் அப்படிங்கிறது கேமிட் இல்லாமல் ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூவோ அல்லது செல்ஸ் மூலமாக வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத வந்து நம்ம ரெகரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வந்து வெஜிடேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதாவது வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது இந்த பிளான்ஸ் ஆர் ப்ராபகேட்டட் பை எனி பார்ட் அதர் தென் சீட்ஸ். அதாவது சீடு இல்லாமல் ஒரு பிளான்ட்டோடைய பார்ட்டை வச்சு ப்ராபகேட் பண்ணுறது, ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இந்த மாதிரி பார்ட்டை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சு ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சாப்டரோட பிகினிங்கில் வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏகாமஸ்பெர்மி. ஏகாமஸ்பெர்மிங்கிறது அதாவது இதில் வந்து காமனாக வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது கேமிட் இல்லாமல் ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் அல்லது டிஷ்யூலேருந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ஏகாமஸ்பெர்மி அப்படின்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா காமனாக அந்த மியாசிஸ், சின்காமி ப்ராசஸ் வந்து டோட்டலாக வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எலிமினேட் ஆகிரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து அட்வென்டி எம்பிரியானி, இன்னொன்று வந்து டிப்ளோஸ்போரி, அண்ட் தென் தேர்ட் வந்து அப்போஸ்போரி. இல்லை அட்வென்டி எம்பிரியானிங்கிறது வந்து காமனாக வந்து டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூசெல்லஸ் இன்டெக்மெண்ட். இந்த நியூசெல்லஸ் இன்டெக்மெண்ட்ஸ் காமனாக எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க ஓவியல்குள்ளார இருக்கும். இல்லை நியூசெல்லஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் பேரன்கைமட்டஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்டெக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த எம்ப்ரியோ சாக்கை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் லேயர். ஓகேங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து 2 கண்டிஷன்ஸில் இருக்கும். இந்த நியூசெல்லஸ் இன்டெக்மெண்ட்லேருந்து எம்ப்ரியோ வந்து டேரெக்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ்னால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அட்வென்டிவ் எம்பிரியானி அப்படின்பாங்க. இங்கே வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டோட்டலாக வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நியூசெல்லஸும் இன்டெக்மெண்ட்டும் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கேட்டிங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ். ஏன்னா கேமெட்டோஃபைட்டிக் அப்படிங்கிறது வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ஸ். இங்கே வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ஸ் வந்து டோட்டலாக வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து காமனாக வந்து இது என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்பாங்க. ஓகேங்களா?
இந்த மாதிரியான அட்வென்ட் எம்பிரியானி ப்ராசஸ் மூலமாக வந்து எம்பிரியோ டெவலப்மெண்ட் ஆகிறது வந்து காமனாக என்ன மாதிரியான பிளான்ட்டில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிட்ரஸ், மேஞ்சிஃப்ரா இந்த மாதிரி கூட பிளான்ட்டில் இருக்கும். அண்ட் தென் செகண்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா டிப்ளோஸ்போரி வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி அப்படின்பாங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு எம்பிரியோ சாக், அதாவது டிப்ளாய்டு எம்பிரியோ சாக் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்ஸ். அதாவது மெகாஸ்போர் மதர் செல்லுங்கிறது வந்து 2N, அதாவது டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய மெகாஸ்போர் மதர் செல்ஸ் வந்து டேரெக்டாக வந்து எம்பிரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா, அதாவது வித்தவுட் ரெகுலர் மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து எதுவும் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்காது. அப்படின்னு பார்க்கும்போது இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்போரோஃபைட்டிக்னு சொல்லக்கூடிய 2N கண்டிஷன்ஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூபட்டோரியம், ஏர்வா, லாமெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளோஸ்போரி மூலமாக வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் தென் லாஸ்ட் டைப் வந்து அப்போஸ்போரியை பொறுத்த வரைக்கும் மெகாஸ்போர் மதர் செல்ஸில் வந்து நார்மல் மியாசிஸ் நடக்கும். நார்மல் மியாசிஸ் நடந்து 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து கிராஜுவலாக வந்து டிஸப்பியர் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட் வெனிஸில் வந்து ஒரு எம்பிரியோ சாக் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு 3 டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். மோனோஸ்போரிக், பிஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் அப்படின்ட்டு. மோனோஸ்போரிக் அப்படிங்கிறது வந்து 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரில் வந்து 1 மட்டும் ஃபங்க்ஷனலாகவும் 3 வந்து டீஜெனரேட் ஆனிச்சுன்னா அதை வந்து மோனோஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஸ்போரிக் பொறுத்த வரைக்கும் 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரில் 2 வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராகவும் 2 வந்து டீஜெனரேட் ஆனிச்சுன்னா அது வந்து பிஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி டெட்ராஸ்போரிக் அப்படிங்கிறது வந்து காமனாக வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெட்ராஸ்போரிக்கில் வந்து 4 மெகாஸ்போரிமே வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா வந்து ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து டெட்ராஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சிங்க, எம்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெகாஸ்போர் மதர் செல்ஸில் வந்து மியாசிஸ் நடந்து 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் என்னாச்சுன்னு கேட்டுச்சிங்க டிஸப்பியர் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து நியூ செல்லார் செல்ஸ். ஓகேங்களா, அந்த நியூ செல்லாருங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் நான் குரூப் ஆஃப் பேரன்கைமேட்டா செல்ஸ். அந்த குரூப் ஆஃப் பேரன்கைமேட்டா செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூ செல்லார் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க, அதாவது டிப்ளாய்டு எம்பிரியோ சாக்காக வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரியோ சாக் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல் வந்து எங்கேருந்து நடக்குதுன்னு கேட்டுச்சிங்க சொமேட்டிக் செல்ஸ் வந்து நடக்கிறனால இதை வந்து சொமேட்டிக் அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைராச்சியம், பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட பிளான்ட்டில் வந்து அப்போஸ்போரி கண்டிஷன்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பாலி எம்பிரியானி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீடில் வந்து நம்பர் ஆஃப் எம்பிரியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு எம்பிரியோ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஸ்பீசிஸில் வந்து அந்த எம்பிரியோட நம்பர்ஸ் வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் 2 இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி கூட எம்பிரியோ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பாலி எம்பிரியானி அப்படின்போம். இந்த பாலி எம்பிரியானி பற்றி ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டன் வான் லிவன்ஹாக் இந்த இயர் ஆஃப் 1719. இதில் பார்த்தீங்கன்னா பாலி எம்பிரியானி வந்து ஃபார்மேஷன் ஆகக்கூடிய அதாவது பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆரிஜின். ஓகேங்களா, அது எந்த இடத்துல வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மொத்தம் வந்து 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளீவேஜ் எம்பிரியானி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளீவேஜ் எம்பிரியானி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளவு பல்கரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளீவேஜ் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து 2 டிவைட் ஆகக்கூடிய ஒன்று, அதாவது பிளவு பல்கரு நிலை அப்படிங்கிறது காமனாக பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸில் இருக்கும். ஆர்கிட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஏ ஃப்ளவரிங் பிளான்ட், அதாவது மோனோகாட் கீழே வரக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் எதுன்னு கேட்டால் இந்த ஆர்கிட்ஸ். அதென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ பை செல்ஸ் ஆஃப் த எம்பிரியோ சாக் அதர் தென் எக். ஓகேங்களா, அதாவது ஒரு ஓவில் இருக்குன்னா அதாவது எம்பிரியோ சாக் ஃபார் பர்டிகுலராக அந்த எம்பிரியோ சாக்கில் எக் செல்ஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோபைலர் எண்ணில் இருக்கக்கூடிய சினர்ஜி செல்ஸு, அப்புறம் சலசா ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடல் செல்ஸ் இல்லைனா எண்டோஸ்வாம்ஸ் இந்த மாதிரி கூடிய செல்ஸில் இருந்து எம்பிரியோ சாக்ஸை வந்து அதாவது எம்பிரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆனிச்சுன்னா அதாவது அந்த பாலி எம்பிரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆனிச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ பை செல்ஸ் ஆஃப் எம்பிரியோ சாக் அதர் தென் எக். ஓகேங்களா, எக் இல்லாமல் இந்த மாதிரி கூட செல்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் தேர்டு வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் 1 எம்பிரியோ சாக் வித் இன் த சேம் ஓவில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஓவில்குள்ளார வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் எம்பிரியோ சாக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ அதிலிருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க அந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது மோர் தென் நம்பர் ஆஃப் மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும்போது அதில் என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூடிய பாலி எம்பிரியானி வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் டைப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் வந்து என்னவோ டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதை பாலி எம்பிரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதாவது நியூ செல்லஸ் இன்டெக்மெண்ட். அதாவது நியூ செல்லஸ் அப்படிங்கிறது
மாஸ் ஆஃப் பேரன்கைமேட்டா செல்ஸ். இன்டெக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓவியில் சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் லேயர். இந்த மாதிரி கூடிய லேயர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடிய லேயர்லேருந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் வந்து அந்த பாலிஎம்பிரியோ வந்து ரிப்போர்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிட்ரஸ், சிசியம் கியூமினி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொரோஃபைட்டிக் செல்ஸில் இருந்து பாலிஎம்பிரியானி வந்து ரிப்போர்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதோட இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாலிஎம்பிரியானி இருக்குன்னா பாலிஎம்பிரியானியோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த பாலிஎம்பிரியானி வந்து காமனாக வந்து சிட்ரஸ் பிளான்ட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சிட்ரஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய சீட்ஸ்குள்ளே வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் எம்பிரியோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த மோர் தென் நம்பர் ஆஃப் எம்பிரியோவில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் வந்து அதாவது பர்டிகுலராக வந்து அந்த நியூசெல்லர் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்த நியூசெல்லர் டிஷ்யூ தான். அந்த நியூசெல்லர் டிஷ்யூ வந்து காமனாக எங்கே வந்து பாலிஎம்பிரியானியை வந்து ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க சிட்ரஸ் பிளான்ட்டில். ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணக்கூடிய அந்த க்ளோன்ஸ், ஓகேங்களா, அந்த க்ளோன்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க பலப்பண்ணை அப்படிங்கிறது வந்து அந்த நாற்றுகள் உருவாக்குறதுக்கு, பலப்பண்ணையில் வந்து நாற்றுகள் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு பெட்டர் க்ளோனாக வந்து எது ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அந்த சிட்ரஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து எது மூலமாக வந்து ஃபார்மேஷன் பண்ண முடியும்னு கேட்டிங்க இந்த பாலிஎம்பிரியானி கண்டிஷன்ஸ் மூலமாக வந்து ஃபார்மேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தனோகார்பி அப்படிங்கிறது வந்து கரூரா கனியாதல் அப்படின்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளான்ட் எடுத்தோம்னா அந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா ஓவரி வந்து ஃப்ரூட்டாகவும் ஓவியில் வந்து சீடாக வந்து மாடிஃபை ஆகும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் மூலமாக வந்து ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல், ஓகேங்களா, அதாவது வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய ஃப்ரூட்டில் வந்து சீட்ஸ் வந்து ட்ரூ சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ சீட்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய பிளான்ட் வந்து காமனாக என்ன மாதிரியான பர்பஸ்க்காக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க கமர்ஷியல் அந்த பர்பஸ்க்காக வந்து அதிகமாக வந்து இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பனானா, கிரேப்ஸ், பப்பாயா, ஆப்பிள் இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லாம் பார்த்துச்சிங்க இன்றைக்கி பார்த்தனோகார்பிக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச் அப்படிங்கிறவர் 1963 வந்து இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தனோகார்பிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து மூணு டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக். ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக் அப்படிங்கிறது ஹைபிரிடைசேஷன் மூலமாகவோ அல்லது வந்து மியூட்டேஷன் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதா வந்து ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வந்து கிராஸ் பண்ணி அது மூலமாக பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் அப்படின்பாங்க. இப்போ ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்கானிசமோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இது பண்ணும். ஓகேங்களா. அந்த சேஞ்சஸ் வந்து நேச்சுரலாக நடக்கலாம் அல்லது வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சிங்க ஃபிசிக்கல் மெத்தடோ அல்லது கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிசத்தில் வந்து மியூட்டேஷன் இன்டியூஸ் பண்ணி அது மூலமாக பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டை வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிட்ரஸ், கொக்கர் பீட்டா இந்த மாதிரி கூட பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் மூலமாக வந்து ஃப்ரூட்டை வந்து ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் செகண்டு வந்து என்வரன்மெண்டல் பார்த்தனோகார்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பிளான்ட்டோடைய சரௌண்டிங்னா அதோடைய அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குது அதை பொறுத்து என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த என்வரன்மெண்டல் பார்த்தனோகார்பிக் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து உறைபனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாக் அப்படிங்கிறது வந்து மூடுபனி. அதே மாதிரி லோ டெம்பரேச்சர் குறைந்த வெப்பநிலை, அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலை. இந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க நேச்சுரலாகவே அந்த என்வரன்மெண்டல் மூலமாக வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் வந்து பார்த்தனோகார்பிக் வந்து இன்டியூஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் பார்த்தனோகார்பிக் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க இது பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க அந்த பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, பியர் அப்படின்பாங்க. அந்த பியரில் வந்து 3 to 19 ஹவர்ஸ் வந்து நம்ம லோ டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னு கேட்டுச்சிங்க சீட்லெஸ் ஃப்ரூட் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருப்போம். ஒரு 5 விதமான ஹார்மோன்ஸ் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த ஆக்சின், ஜிப்ரலின் இந்த 2 ஹார்மோன்ஸை வச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சுக்கோங்க அந்த பிளான்ட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டை வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா.
இதில் பார்த்திங்கன்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்டிகல்ச்சர், அதாவது தோட்டக்கலை துறையில் வந்து விதையில்லா கனிகள் வந்து அதிக முக்கியத்துவம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் விதையில்லா கனிகள் வந்து வணிக ரீதியாகவும் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், சாஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து எதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சீட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? சீட்ஸ் இல்லாதனால அந்த எடிபிள் பார்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கூடிய ஃப்ரூட்டில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவைலபிள் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து அன்அவைலபிளாக இல்லாமல் போகும்போது டோட்டலாக வந்து அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக எதில் இருக்குதுன்னு கேட்டுச்சுங்க இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டில் வந்து இருக்குது. தேங்க்யூ.